ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பீஸாக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போட்ட பீஸா சாஸை ஸ்டோர்லேருந்து வாங்கவே மாட்டீங்க. இதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு வாட்டர் ஊற்றி கொதிக்க வைக்கணும். நான் இன்னைக்கு 2 பீஸாக்கு தேவையான பீஸா சாஸை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் அதுக்கு 5 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 டொமேட்டோஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அந்த கொதிச்சுட்டு இருக்க வாட்டரில் இதை போட போகிறேன். தண்ணியில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு கிண்ணத்தில் கோல்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்கிற டொமேட்டோஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம இதை பீல் பண்ணிடலாம். இந்த பீல் பண்ண டொமேட்டோஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டு பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பியூரி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஆயில் ஊற்றி அந்த பீல்டு டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் சாட் பண்ணணும். அடுத்து கார்லிக், சால்ட், கேப்சிகம் போட்டு சாட் பண்ணுங்கள். எல்லாரும் ஆயிலில் கார்லிக்கும் கேப்சிகமும் ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால கார்லிக் அண்ட் கேப்சிகம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த சாஸ்லேயே இருக்கும். இது இன்னும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் சாட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பியூரி ஆட் பண்ணணும். ½ டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ½ டீஸ்பூன் பேசில் பவுடர், ½ டீஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணணுங்க. உங்ககிட்ட இந்த பச்சை பேசில் இல்லையானா தட்ஸ் ஓகே. ஏன்னா இந்த பேசில் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும் இதில். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நம்ம பீஸா சாஸ் ரெடி. இது ஒரு ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் 2 to 3 வீக்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.